வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்குறது மொக்கை கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் அம்ஜஸ் டூம்ஸ்டேக்கான இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சாங்க. தக்காளி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் எங்கேயும் வந்து கிடச்சிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் அந்த தண்டபுல்ஸ் படத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதோட போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதை ஷூட் பண்ணதே ரூசோ பிரதர்ஸ் தானா. ஸோ அந்த படத்தோட டேரக்டர் இந்த போஸ்ட் கிரெடிட்ஸில் இன்வால்வே ஆகல. ஸோ டெக்னிக்கலாக அந்த தண்டபுல்ஸோட போஸ்ட் கிரெடிட் சீன் அம்ஜஸ் டூம்ஸ்டேக்கான ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸாக கூட இருக்கலாங்க. ஓப்பனிங் ஷாட்டை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ அம்ஜஸ் டூம்ஸ்டேக்கான அந்த ஒரு என்ட்ரியவே இங்கே காமிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்டேட்ஸ் பல இடங்களது பரபரன்னு கொட்டிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய பேர் பார்த்துருக்கலாம் நினைக்கிறேன். நம்ம டாக்டர் டூமோட ஃபர்ஸ்ட் லுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று ஆன்லைனில் சுற்றிட்டு இருக்கு. அது உண்மை கிடையாது, அது ஏஐயும் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்னு ஒரு படம் வந்துச்சுல, அதில் இருந்த ஒரு பிஹைண்ட் தி சீன் ஃபுட்டேஜ் தான் இப்போதைக்கு நம்ம ஆர்டிஜோட இந்த டாக்டர் டூம் ஃபர்ஸ்ட் லுக்கும் சொல்லி சுற்றிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட லீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டேவை சுற்றி நடந்துட்டு இருக்கு. சில லீக்ஸை நம்ப முடியாது, ஏன்னா ரூமர்ஸ் அண்ட் பேர் தெரியாத நிறைய பேர் வந்து கிளப்பி விட்டுருவாங்க. ஆனால் சில லீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிபிள் சோர்ஸ் கிட்டே கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு லீக் தான் இப்போதைக்கு ரொம்பவே கிரெடிபிள் சோர்ஸ் கிட்ட கிடைச்சிருக்கு. வேற யாரும் இல்லைங்க, எக்ஸ்மென் காமிக் ஆர்டிஸ்டாக இருந்த கிறிஸ் கிளார்மாண்ட் கிட்ட இருந்து அந்த அப்டேட்டே கிடைச்சிருக்கு. ஸ்டான்லி அந்த பக்கம் எப்படி அவெஞ்சர்ஸ் அண்ட் மற்ற காமிக் புக் மற்ற சூப்பர் ஹீரோஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து எழுதிட்டு இருந்தாரோ, அதே மார்வலில் எக்ஸ்மெனுக்கு அதிகமான காமிக் ரைட் பண்ணது இவர் தான். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காமிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா டேஸ் ஆஃப் ஃபியூச்சர் பாஸ்ட் உல்வரின்னு சொல்லி அந்த பழைய காமிக்ஸ் எல்லாத்தையுமே எழுதுனது இந்த மனுஷன் தான். இப்போ லேட்டஸ்ட்டாக ஹன்ஸ்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமிக்கான் மீட்டிங்கிறது நடந்திருக்கு. அதில் இவர் அப்பியர் ஆகிறதுமே தாண்டி டூம்ஸ்டேக்கான அப்டேட்டை கொடுத்துருக்காரு. ஐ மீன் மார்வலோட சம்மந்தப்பட்ட ஒரு ரைட்டர் இப்போதைக்கு டூம்ஸ்டே அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு. அப்போ இது உண்மைதானே ஜெசி? எனக்கு என்னமோ பாசிபிளி இவர் சொன்னது எல்லாமே உண்மை போல தான் தோணுது. இவர் வேணும்னு இந்த அப்டேட்டை கொடுத்த மாதிரி தெரியல. அங்கே ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருப்பாங்க. அவங்க கிட்ட இவர் சும்மா மேலோட்டமாக பேசியிருக்காரு, அவ்வளோதான். இந்த கூட்டத்தோடய முடிச்சிடும் அப்படின்னு நினச்சி பேசியிருக்காரு போல. பட் நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா? பேசினதை ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படியே ஒரு பெரிய பேராகிராஃபாக டைப் பண்ணி புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2-3 முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து அவர் எடுத்து விட்டுருக்காரு. என்னங்கிறத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த படம் நம்ம ஆடிஜே டாக்டர் டுமா வருவார், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் டாக்டர் டுமா மட்டும் வர போகிறது இல்லையா, மல்டிபிள் ரோல்ஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாராம். லோக்கி சீசன் 1 நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்ம லோக்கி மாதிரியே ஏகப்பட்ட வேரியன்ஸ் காமிக்கப்பட்டிருப்பாங்களே, அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம ஆடிஜேக்கும் பல வேரியன்ஸை காமிக்க போகிறாங்களாம். யங் அயன்மேனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு டிஹெச் பண்ணப்பட்ட அயன்மேன் 1ல் வந்து அந்த அயன்மேன் வேரியண்ட்டை காமிக்கலாம் சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதை தாண்டி இன்னும் 2 முக்கியமான ரோல் இருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அந்த 2 ரோல் என்ன நம்ம கிட்ட கன்ஃபார்ம் பண்ணல. பட் விக்டர் வாண்டுமா தான் வரப்போறாரு. நம்ம ஆர்டிஜே அயன்மேன் வேரியண்ட் கிடையாது, விக்டர் வாண்டும் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதே மாதிரி ஒரு யங்கஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஆர்டிஜே அயன்மேன் வேரியண்ட்டும் இருப்பாங்க சொல்லி மென்ஷனும் பண்ணியிருக்காரு. அவங்க ஈவில் வேரியண்டா என்ன மாதிரி நமக்கு தெரியல. இதை தாண்டியும் எக்ஸ்ட்ரா 2 ரோல்ஸ் வருவாங்க. ஆக மொத்தம் இவர் சொன்னபடியே பார்க்கும்போது டூம்ஸ்டே படத்தில் மொத்தம் 4 வித்தியாசமான ஆர்டிஜேவை பார்க்க போகிறது தான் தோணுது. ஒரு படத்துக்கு மட்டுமே மனுஷன் 80 மில்லியன் வாங்குறாருன்னா தக்காளி இருக்க காசை வச்சு மொத்தத்தையும் வலிச்செடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி மல்டிபிள் வேரியன்ஸை ப்ளே பண்ண வச்சிருக்காங்க. பார்த்தீங்களா மார்வல்? உண்மையான்னு தெரியல, பட் அப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதை தொடர்ந்து கேப்டன் அமெரிக்காவுக்கும் ஒரு யங்கஸ்ட் வெர்ஷன் இருக்குமா. கிறிஸ் ஈவான்ஸே அதே கேப்டன் அமெரிக்காவை ரிட்டர்ன் ஆகிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சரில் வந்த ஒரு யங்கஸ்ட் வெர்ஷன் ஆஃப் கேப்டன் அமெரிக்காவை காமிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஈவில் வெர்ஷன் ஆஃப் கேப்டன் அமெரிக்காவும் இருப்பாங்களா. அதாவது கேப்டன் ஹைட்ரா இருக்க மாதிரி இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இங்கேயுமே ஒரு யங்கஸ்ட் வெர்ஷனை மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. சரி, மைண்டில் வச்சுக்கோங்க. அதை தொடர்ந்து ஸ்கார்லெட் விச் இந்த படத்தில் இருக்க போகிறத இவர் சொல்லியிருக்காரு. அதில் குட் வெர்ஷன் ஆஃப் ஸ்கார்லெட் விச்சை நீங்கள் பார்ப்பீங்களா. இதுக்கு முன்னாடி மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல ஸ்கார்லெட் விச் தான் வில்லனாக பார்த்துருப்போம். இந்த படத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஸ்கார்லெட் விச்சை பார்க்க போகிறீங்களா. அவங்களும் எங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன இவர் கொடுத்த அப்டேட் எல்லாமே யங்கஸ்ட் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி சுற்றுது. இதெல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு வேளை அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குமோ. யோசிச்சு பாருங்க, ஏஜ் ஆஃப் அல்ட்ரானோட முடிவில் இந்த பக்கம் புது அவெஞ்சர்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ஃபார்ம் ஆகியிருக்கும். கேப்டன் அமெரிக்கா எங்கே தான் இருப்பார், அயன்மேன் எங்கே தான் இருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல யங்கஸ்ட் நம்ம ஸ்கார்லெட் விச்சையுமே பார்த்துருப்போம். அவங்க நல்லவங்களாகவும் இருப்பாங்க. புரியுதா? ஸோ இவர் சொல்கிறத படி பார்த்தா ஆல்டர்னேட் வேரியண்ட் ஆஃப் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் ஸ்டோரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் திரும்பவும் அல்ட்ரானுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்த அதே ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் விஷன் சீரிஸ்க்காக ரிட்டர்ன் ஆக போகிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அல்ட்ரானுமே டெக்னிக்கலாக எம்சியூக்குலாம் நம்ம திரும்ப பார்க்க போகிறோம். மேபி அல்ட்ரானோட விக்டர் வாண்டும் ஃபியூஸ் ஆன மாதிரி கதை சொல்லலாம். ஐ மீன் விக்டர் வாண்டுமோட மாஸ்க்கு அல்ட்ரான் ரோபோட்ஸால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு, அந்த ரோபோட் பார்ட்ஸால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிற மாதிரியும் சொல்லப்படலாம். ஏன்னா அல்ட்ரானே தன்னை ஃபுல்லாக அந்த வைப்ரேனியம் மேலே தான் கவர் பண்ணியிருப்பாரு. இவர் சொல்கிறதெல்லாம் பச்சு பார்க்கும்போது அல்ட்ரான் டைம்லேருந்து தான் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. இது நானாக தான் சொல்கிறேன். மேபி நடக்காமலையும் போகலாம். பட் அவரை பொறுத்த வரைக்கும் யங்கஸ்ட் வேரியண்ட் ஆஃப் அயன்மேன் கேப்டன் அமெரிக்கா ஸ்கார்லெட் விச் வர மாதிரி சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து ஃபீனிக்ஸ் ரிட்டர்ன் ஆவாங்க. அதாவது ஓஜி ஃபீனிக்ஸ் கேரக்டர் வந்து ரிட்டர்ன் ஆக போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜீன் கிரேவாக வருவாங்களா, ஃபீனிக்ஸாக வருவாங்களா டவுட் தான். பட் ஃபீனிக்ஸ் வர மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து உல்வரினும் இந்த படத்தில் இருக்க போகிறாராம். ஸோ டூம்ஸ்டே படத்தில் உல்வரினும் வர போகிறாராம். உல்வரின் வராரு அப்படின்னு மட்டும் சொல்லி நிறுத்தாமல் அது கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டுமே ஆட் பண்ணியிருக்காரு. முக்கியமான ஒரு கேரக்டரை உல்வரின் போட்டு தள்ளிட்டு வராங்க. நம்ம டெட்பூல் அண்ட் உல்வரினில் பார்த்தா அந்த உல்வரின் வருவாரா, ஐ மீன் அந்த ஹியூ ஜாக்மன் வர போகிறாரா, இல்லை புது வேரியண்ட் ஆஃப் உல்வரினை காமிக்க போகிறாங்களான்னு தெரியல. டெட்பூல் அண்ட் உல்வரினில் வந்தவர் நல்லவர். அவர் நம்ம சூப்பர் ஹீரோ டீமில் ஒன்றா சேர்ந்து பாசிபிளி டாக்டர் டூமை எதிர்த்து நிற்கலாம். டாக்டர் டூம் கூட சண்டை போட்டுட்டு இருக்க மற்ற சூப்பர் ஹீரோஸ் யாராச்சும் இல்லை வேரியன்ஸ் யாராச்சும் போட்டு தள்ளுறதுக்கான சான்சஸ் அதிகம். அப்படி இல்லைனா இவரை மேபி கெட்டவராக கூட காமிக்கலாம்.
ஐ மீன் இவங்க சொன்னபடி பார்க்கும்போது நிறைய ஈவில் வேரியன்ஸுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நான் அயன்மேனுக்கே மல்டிபிள் வேரியன்ஸ் இருக்கிறத சொல்லியிருக்காரு. கேப்டன் ஹைட்ராவை பற்றி பேசியிருக்காரு. குட் அண்ட் பேட் வெர்ஷன் ஆஃப் அந்த ஸ்கார்லெட் விட்ச்னு சொல்லியிருக்காரு. ஜீன் கிரேவை வேற மென்ஷன் பண்ணியிருக்காருல. மேபி டாக்டர் டூம் எப்படி நமக்கான ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் இருக்கோ அதே மாதிரி ஒரு ஈவல் அவெஞ்சர்ஸ் டீமை கூட பில்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். இதுக்கு முன்னாடி கிடைச்ச அந்த லீக்ஸ் படி பார்க்கும்போது இந்த படத்தில் 3 வேரியன்ஸ் ஆஃப் ஹல்க் இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்ன வேரியன்ஸ்னு தெரியல. ஸோ ஒன்று ஆப்வியஸாக நம்ம ஹல்காக இருக்கணும். இன்னொன்று ரொம்ப நாளாக ரூமில் சுற்றிட்டு இருக்கேன் மாஸ்டர் ஹல்க்கு. ஸோ பாசிபிளி டாக்டர் டூம் அவருக்கான ஒரு ஈவல் அவெஞ்சர்ஸ் டீமை பில்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மாஸ்டர் ஹல்க்கு, கேப்டன் ஹைட்ரா, ஈவல் ஸ்கார்லெட் விட்ச், யோசிச்சு பாருங்க, அல்டிமேட்டாக இருக்குது அந்த டீம் பில்டப்பே. தோறமே உள்ளுக்குள்ள எங்கேயாவது கொண்டு போய் சொறி விட்டுருக்கடா அந்த ஒரிஜினல் அவெஞ்சர்ஸை ஈவல் வேரியண்ட்டாக பார்த்துட்டு போயிடுவோம். நடக்குமா தெரில, பார்க்கலாம். அதை தொடர்ந்து சைலாக் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைலாக்கா ஆல்ரெடி நம்ம இப்போ லேட்டஸ்ட் ரில்சன் ரிட்டர்ன் உள்பெரியிலே பார்த்தாச்சு. ஸோ மேபி லைக் வேரியண்ட்டாக இருக்கலாம் தோணுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிட்டர்னிங் கேரக்டர்ஸை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. இவர் சொல்கிறத நம்பலாமாடா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. மார்வல் படங்களை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய முக்கியமான ரைட்டர்ஸ், அதுவும் ஓஜி ரைட்டர்ஸ் கிட்ட தான் டிஸ்கஷனுங்கிறதே பண்ணுவாங்க. நம்ம ஸ்டான்லி அதிகமாக மார்வல் கூட லிங்க் ஆனது காரணமே இதுதான். இப்போதைக்கு நம்ம மியூட்டன்ஸ் ஆக வர நெருங்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஏகப்பட்ட மியூட்டன்ஸ் அண்ட் எக்ஸ்மெனை பற்றி கதை எழுதுன இவரையும் உள்ள சேர்த்துக்கணும். இவருக்கும் ஒரு இன்க்ளூசிவிட்டி கொடுத்து இவர்கிட்ட அந்த ஸ்டோரி டிஸ்கஷனுங்கிறது நடந்திருக்கும் போல தான் தோணுது. பட் ரூசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப டைட்டாக தான் அந்த ஸ்கிரிப்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் கூட டிஸ்கஸ் பண்ணது மேலோட்டமான அந்த ஸ்கிரிப்ட் டீட்டெயில்ஸாக கூட இருக்க சான்சஸ் அதிகம். இப்படி நடந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சும்மா பேச்சுவார்த்தை மட்டும் நடத்திருப்பாங்க தோணுது. அது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே கொட்டிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் எப்படி பார்த்தாலும் இவர் டேரக்டாகவே மார்வல் கூட லிங்க்ல இருக்கவர், நிறைய மார்வல் காமிக்ஸ் எழுதினவர். அண்ட் இவர் சொல்லும்போது அதில் சில விஷயங்கள் உண்மையாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகம். என்ன கேட்டிங்கன்னா ஆர்டிஜேக்கும் நம்ம கிறிஸ் இவான்ஸுக்கும் வேரியன்ஸ் இருக்கும் போல தான் தோணுது. கிறிஸ் இவான்ஸ் கேப்டன் அமெரிக்காவை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலனாலும் வரதாங்க போறாரு, நோ வரிஸ். மற்றபடி எதையுமே நம்ப முடியல. உல்வரின் யாரோ ஒரு முக்கியமானவங்களை கொள்ற மாதிரியும் சொல்லியிருக்க அந்த காரணத்தினால அது யாரா இருக்குன்னு உங்க தாட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே காமெண்ட் பண்ணுங்க. இதை தாண்டி ஃபர்ஸ்ட் லுக்ஸ் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் லீக் ஆயிருக்கேன். அஃபிஷியலாவே மார்வல் ஸ்டுடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோவை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இல்ல திரும்பவும் நம்ம ஆடிச்ச மொட்டை போட்டிருக்காரு. இப்போதாங்க லேட்டஸ்ட்டாக அவருடைய கேர்லிங் ஹேர்லாம் பார்த்துருந்தோம் பர்த்டே செலிப்ரேஷனில். அதுக்குள்ளே மொட்டையை போட்டிருக்காங்க. எதுக்காக இருக்கும்? மேபி லைக் அந்த மாஸ்க்குக்காக இருக்கலாம். அந்த மாஸ்க் வந்து டெக்னிக்காக முகம் முழுக்கவே கவர் பண்ணணும் விக்டர் ரவுண்ட் வந்து. ஸோ அதுக்காக மொட்டை போட்டிருக்காங்களோ என்னமோ. கூடவே நம்ம கிறிஸ்வம் சத்து சாங்ஷி இருக்காப்ல, ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீமில் இருந்து திங்கு, நம்ம இன்வின்சிபிள் உமன், கேப்டன் அமெரிக்கா வந்திருக்காப்ல, கேம்பிட்டு, ஆண்ட்மேன், எம்பாக்கு. ஒரு வித்தியாசமான கலவையான டீமாக இருக்கே. இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா டெக்னிக்கலாக ஸ்கிரிப்ட் படிக்க தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இந்த தண்டர்போல்ட்ஸ் படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ டூம்ஸ்டே ப்ரொடக்ஷனுக்கு நடுவில் இவங்க எல்லாருமே டீமாக உட்காந்து தண்டர்போல்ட்ஸ் படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னல, தண்டர்போல்ட்ஸ் படம் டேரெக்டாகவே டூம்ஸ்டே கூட கனெக்ட் ஆகிற சமயத்தில் அதை பார்த்து தானே ஆகணும். ஆனால் தண்டர்போல்ட்ஸ் டீம் வந்து யாருமே இல்லை பார்த்தீங்களா. அந்த ஒரிஜினல் ஆக்டர்ஸ் இல்லாமல் இவங்க மட்டும் என்னங்க தனியாக படம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா மேபி இது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டாக்டர் டூமுக்கான ஒரு செப்பரேட் டீமாக இருக்குமோ. இவங்களை மட்டும் ஒரு செட் ஆஃப் ஆக்டர்ஸை இப்போதைக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களோ. பல கேள்விகள் மண்டலில் ஓடிட்டு இருக்கு. பட் சில முறையோட முக்கியமான லுக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரிவீல் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் இவங்க எல்லாருமே உண்மையிலே ஒன்றா படத்தில் அப்பியர் ஆகிறாங்களா, இல்லை நம்ம திசை திருப்பத்துக்காக இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அப்டேட்ஸை பற்றி அந்த காமிக் ரைட்டர் சொன்னது உண்மையாக இருக்குமா இல்லையா? உள்வரின் நிறைய கொள்ற மாதிரி சொல்கிறாங்க. யாராவது நல்லா இருக்கும் உங்கள் தாஸ் உங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நம்மள நல்ல ஒரு ஆசமான விடலை மேம்பட்ட நேர்த்திருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்